நம்ம இன்னைக்கு ரோட்டு கடைகளில் சாப்பிட்ற மாதிரி ரொம்பவே டேஸ்டியான ஒரு ஸ்நாக் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். எல்லாருடைய ஃபேவரட்டான மோமோஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இது பர்சனலாக எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். உங்களை எத்தனை பேருக்கு பிடிக்கும்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ படி ஆஸ் இட் இஸ் அப்படியே பண்ணுங்கள். டேஸ்ட் மாறாமல் நீங்களும் வீட்டிலேயே மோமோஸ் பண்ண முடியும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். என் பேர் ரவி. வெல்கம் டு இந்தியன் ரெசிபிஸ் தமிழ். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இந்தியன் ரெசிபிஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட் இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு 1.5 கப் அளவுக்கு மைதா மாவு எடுத்துக்கோங்க. நீங்கள் மைதாவுக்கு பதிலாக கோதுமை மாவு கூட யூஸ் பண்ணலாம். 1 டீஸ்பூன் உப்பு, 1 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்து நல்லா கலந்துக்கோங்க. எண்ணெய் ரிஃபைண்ட் ஆயில் யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ தேவையான அளவு தண்ணி சேர்த்து நல்ல சாஃப்டான மாவு பக்குவத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், நல்லா மாவை சாஃப்டான பக்குவத்துக்கு பிசைஞ்சாச்சு. இந்த அளவுக்கு சாஃப்டாக இருந்தால் தான் மோமோஸ் டேஸ்டியாக இருக்கும். இப்போ இதுக்கு மேலே கொஞ்சமாக எண்ணெய் அப்ளை பண்ணிக்கோங்க, மாவு காயாமல் இருக்கிறதுக்கு. மூடி போட்டு மூடிட்டு 2 மணி நேரம் அப்படியே ஊற வச்சுருங்க. இது அப்படியே ஒரு ஓரமாக இருக்கட்டும். அடுத்து நம்ம ஸ்டஃபிங் ரெடி பண்ண ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு ஒரு கடாய் சூடுபடுத்திக்கோங்க. அதில் 1 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க. நீங்கள் இஞ்சி பூண்டு விழுதுக்கு பதிலாக இஞ்சியும் பூண்டும் பொடி பொடியாக கட் பண்ணிவிட்டு கூட சேர்த்துக்கலாம். அடுத்து இதில் 2 பச்சை மிளகாவை இது போல் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. 1 பெரிய சைஸ் வெங்காயம், அதையும் நல்லா பொடியாக அரிஞ்சிட்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது நல்லா வதக்கிடுங்க. ஸ்டவ் மீடியம் ஃப்ளேமில் இருக்கட்டும். இஞ்சி பூண்டோட பச்சை வாசனைலாம் போகிறது வரைக்கும் நல்லா வதக்கிடுங்க. இப்போ பாருங்கள், வெங்காயத்தோட கலர் நல்லாவே சேஞ்ச் ஆகியிருக்கு. இந்த ஸ்டேஜில் இது கூட 1 டீஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க. கூடவே 1 டீஸ்பூன் உப்பும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா கலந்ததுக்கப்புறமா இது கூட 1 கப் அளவுக்கு பொடியாக கட் பண்ணின முட்டைக்கோஸ் சேர்த்துக்கோங்க. 1 கப் அளவுக்கு துருவின கேரட் சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் சோயா சாஸ் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா ஒரு 2 நிமிஷத்துக்கு மட்டும் வேக வச்சுக்கோங்க. ரொம்ப நேரம் வேக வைக்கணும்னு அவசியம் இல்லை. 2 நிமிஷத்துக்கு அப்புறமா இது இந்த அளவுக்கு நல்லா வெந்து வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு பொடியாக அரிஞ்சு வச்சுருக்க கொத்தமல்லி இலைகள் 1/2 கப் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதையும் நல்லா கலந்துட்டு இதை அப்படியே ஒரு ஓரமாக வச்சுருங்க. அவ்வளோதான், ஸ்டஃபிங் தயாராகிருச்சு. அடுத்து நம்ம மோமோஸில் ஸ்டஃப் பண்ணிவிட்டு ஸ்டீம் பண்ணிடலாம். இன்னொரு பக்கம் நம்ம செஞ்சு வச்சுருக்க மாவு நல்லா ஊறியிருக்கு. எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். இப்போ இது ஒரு டைம் லேசாக மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி ரொம்ப அழுத்தம் கொடுத்து பிசையணும்னு அவசியம் இல்லை. லேசாக இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்போ கரெக்டாக செட் ஆகி வரும். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டி எடுத்துக்கோங்க. நம்ம பூரிக்கெலாம் உருண்டை உருட்டுவோம்ல, அந்த மாதிரி. சப்பாத்தி அளவுக்கு ரொம்ப பெருசாக இருக்கக்கூடாது, பூரி அளவு இருந்தால் ஓகே. இப்போ பாருங்கள், மாவை நம்ம சின்ன சின்ன பகுதிகளாக பிரித்து எடுத்தாச்சு. இப்போ இதை கொஞ்சம் கூட கிராக் இல்லாமல் நல்லா உருட்டிட்டு இது போல் எடுத்துக்கோங்க. எல்லா மாவையுமே இது போல் நல்லா உருட்டிட்டு எடுத்து வச்சுக்கோங்க. அப்போ நீங்கள் மோமோஸ் செய்யும்போது ஈஸியாக இருக்கும். இப்போ பாருங்கள், எல்லா உருண்டைகளையும் உருட்டி எடுத்தாச்சு. இப்போ ஒரு பூரி கட்டையில் கொஞ்சமாக மைதா சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு உருண்டை எடுத்து இது போல் வச்சு பூரிக்கு போல் திரட்டிக்கோங்க. முடிஞ்ச அளவு ரவுண்ட் ஷேப்புக்கு திரட்டிக்கோங்க. நீங்கள் கோதுமை மாவுலையும் செய்யலாம். ஆனால் கடையில் கிடைக்கிறது போல் எக்ஸாக்ட் டேஸ்ட் வரணும்னா கண்டிப்பாக மைதா யூஸ் பண்ணி பண்ணுங்கள். அப்போ தான் நம்மளுக்கு கடையில் கிடைக்கிற போல் நல்ல ஒரு டேஸ்டியான மோமோஸ் செய்ய முடியும். இல்லைனா அந்த கோதுமை மாவுடைய வாசனை லேசாக வர்றது போல் இருக்கும். இப்போ திரட்டி எடுத்தாச்சு. இது உள்ள நம்ம ஸ்டஃபிங் வச்சுட்டு க்ளோஸ் பண்ணிடலாம். ஸ்டஃபிங் கொஞ்சம் அதிகமாகவே வச்சுக்கோங்க. அப்போ தான் டேஸ்டியாக இருக்கும். இதை இப்போ எந்த மாதிரி க்ளோஸ் பண்ணுறேன்னு பாருங்கள். நம்ம சேலைக்கெலாம் ப்ளீட்ஸ் வைப்போம்ல, அந்த மாதிரி ஒன்றுக்குள்ளே ஒன்று வச்சுட்டே வரணும், மடித்து மடித்து. இது போல் வச்சுட்டே வந்ததுக்கப்புறம் கடைசியாக நல்லா அழுத்தம் கொடுத்து ட்விஸ்ட் பண்ணிடுங்க. பார்க்கும்போது கஷ்டமாக இருக்க மாதிரி இருக்கும், செய்ய செய்ய பழக்கம் வந்துடும். ஸ்டஃபிங் வெளியில் வர்றது போல் இருந்ததுன்னா லேசாக அழுத்திட்டு அதுக்கப்புறமா இது போல் மடித்து மடித்து அழுத்தம் கொடுத்துட்டே வாங்க. இப்போ நான் பண்ணியிருக்கேன்ல, அதே போல்
இப்போ நல்லா ப்ரெஸ் பண்ணிவிட்டு இது போல் ட்விஸ்ட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி பண்ணும்போது வேகும்போது ஸ்டஃபிங் வெளியில் வராமல் இருக்கும். அவ்வளோதான், மோமோஸ் தயாராகிருச்சு. இதை நம்ம இப்போ வேக வச்சு எடுத்துடலாம். இதே போல் மீதி இருக்க எல்லா மோமோஸும் ரெடி பண்ணிடலாம். நான் இன்னொரு மோமோஸ் உங்களுக்கு க்ளோஸ் பண்ணி காமிக்கிறேன். மாவு திரட்டும் போது ரொம்ப மெல்லிசாவும் திரட்டிடக்கூடாது, அதே சமயம் ரொம்ப திக்னஸாகவும் இருக்கக்கூடாது. நான் இப்போ வீடியோவில் காமிச்சிருக்க அளவு திக்காக இருந்தால் ஓகே. இப்போ உங்களுக்கு கிளியராக தெரியுதுல்ல எந்த மாதிரி நம்ம மடிப்பு வச்சு க்ளோஸ் பண்ணுறோன்னு. இதே போல் மடித்து ப்ரெஸ் பண்ணிவிட்டு கடைசியாக அழுத்தம் கொடுத்துட்டு ட்விஸ்ட் பண்ணிடணும், அவ்வளோதான். இப்போ இதே போல் மீதி இருக்க எல்லா மோமோஸும் ரெடி பண்ணிவிட்டு நம்ம நார்மல் இட்லி வேக வைக்கிறது போல் வேக வச்சு எடுத்துட்டா மோமோஸ் ரெடி ஆயிரும். இட்லி தட்டில் கொஞ்சமாக எண்ணெய் அப்ளை பண்ணிவிட்டு மோமோஸை அடுக்கிடுங்க. அடுத்து நம்ம நார்மலாக இட்லி வேக வைக்கிறதுக்கு தண்ணி கொதிக்க வைப்போம்ல, அந்த மாதிரி தண்ணி கொதிக்க வச்சுக்கோங்க. தண்ணி நல்லா கொதித்ததுக்கப்புறமா அதில் மோமோஸை வச்சுருங்க. அதுக்கப்புறம் மூடி போட்டு மூடிட்டு ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 25-30 நிமிஷம் வரைக்கும் வேக வச்சுக்கோங்க. அவ்வளோதான், ரொம்ப ரொம்ப டேஸ்டியான வெஜ் மோமோஸ் சூப்பராக தயாராகிருச்சு. இது கூட வச்சு சர்வ் பண்ணுறதுக்கு நம்ம சட்னி தயார் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு சட்னி பண்ணுறதுக்கு ஒரு சாஸ்பேன் எடுத்துக்கோங்க. அதில் 5 பழுத்த தக்காளியை மேலே கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கீழ்ப்பகுதியாக கிராஸ் போட்டுக்கோங்க. இப்போ இதை ஒரு பேனில் சேர்த்துருங்க. கூடவே 10-12 மிளகாய் சேர்த்துக்கோங்க. நான் காஷ்மீரி மிளகாய் எடுத்திருக்கேன், நீங்கள் நார்மல் மிளகாய் கூட யூஸ் பண்ணலாம். காஷ்மீரி மிளகாய் சேர்க்கும் போது நல்ல கலர் கிடைக்கும். 1 டீஸ்பூன் உப்பு, 1/2 கப் அளவு தண்ணி சேர்த்துட்டு ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரு 5 நிமிஷத்துக்கு வேக வச்சுக்கோங்க. மூடி போட்டு மூடிட்டு வேக வச்சுக்கோங்க. 5 நிமிஷத்துலேயே மிளகாய் தக்காளிலாம் நல்லா சாஃப்டாக வெந்துடும். இப்போ பாருங்கள், ஒரு 5 நிமிஷம் ஆகியிருக்கு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை அப்படியே முழுமையாக ஆற வச்சுருங்க. நல்லா ஆறினதுக்கப்புறமா இதை ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிடுங்க. அதில் கொஞ்சம் தண்ணி இருக்கும், அந்த தண்ணியும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்து ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. நல்லா அரைச்சதுக்கப்புறமா ஒரு கடாய் சூடுபடுத்திட்டு 4 டீஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடாகட்டும். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா 3 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஹை ஃப்ளேமில் வச்சு இதை நல்லா வதக்கிக்கோங்க. இது கூடவே 1/4 கப் அளவுக்கு பொடியாக கட் பண்ணின பூண்டும் சேர்த்து வதக்கிக்கோங்க. ஸ்டவ் ஹை ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். இப்போ இதில் நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சுருக்க விழுது சேர்த்துருங்க. சேர்த்துட்டு இது கூட ஒரு டீஸ்பூன் சர்க்கரை சேர்த்துக்கோங்க. சர்க்கரை சேர்த்து பண்ணும்போது நல்லா டேஸ்டியாக இருக்கும், கடைகளில் அந்த மாதிரி தான் பண்ணுவாங்க. இப்போ இதை நல்லா கலந்துருங்க. அடுத்து இதில் 1 டேபிள் ஸ்பூன் சோயா சாஸ், 1 டேபிள் ஸ்பூன் வினிகர், 3 டேபிள் ஸ்பூன் டொமேட்டோ கெச்சப் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்துட்டு ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரு 5 நிமிஷத்துக்கு கொதிக்க வச்சுக்கோங்க. 5 நிமிஷத்துக்கு அப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. அவ்வளோதான், ரொம்ப ரொம்ப சுவையான மோமோஸ் சட்னி சூப்பராக தயாராகிருச்சு. அவ்வளோதான், டேஸ்டியான மோமோஸ் அது கூட வச்சு சாப்பிட்றதுக்கு மோமோஸ் சட்னி சூப்பராக தயாராகிருச்சு. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மோமோஸ் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுல்ல? பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ, பாய்.